வணக்கம். வரம் டிவி நேயர்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவுக்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனல்ல வர்ற நிகழ்ச்சிகள் அனைத்தும் பாருங்க. ரொம்ப வித்தியாசமாகவும் புதுமையாகவும் உங்களுக்கு ஏற்ற வகையிலும் இந்த நிகழ்ச்சிகள் அனைத்தும் வரமாக இருக்கும். பார்த்து மகிழுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற தலைப்பு சூரியன் 7ஆம் இடத்தில் இருதார தோஷமா. சார், 7ல சூரியன் இருந்தாலே இருதாரம்னு சொல்றாங்க, அது உண்மையா? இல்ல கல்யாண வாழ்க்கையில ஏதாவது கசப்புகளை கொடுக்குமா அப்படின்லாம் கேட்பாங்க. பொதுவா 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலே பிளஸ்ஸும் இருக்கு, மைனஸும் இருக்கு. 7ல் சூரியன் இருந்தா 2வது குழந்தை பிறந்தது பின்பு அந்த குடும்பம் ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிறது. இப்ப நான் பேசுறது எல்லாமே பொதுவான கருத்து. அவரவர்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு பலன்கள் மாறும். 7ல் சூரியன் இருந்தாலே 2வது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சியை நோக்கி பயணிப்பாங்க. ஆணாக இருந்தா பெண், அதாவது மனைவி வந்ததுக்கு அப்புறம் வளர்ச்சி. பெண்ணாக இருந்தா கணவர் வந்ததுக்கு அப்புறம் புகழ் வளர்ச்சி. அப்படிங்கிறது ஜென்ரலான ஒரு கணக்கு. 7ல சூரியன் இருந்தாலே சூரியனுக்கு ஏன் இருதாரம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொடுத்தாங்கன்னா, சூரியன்னா ஈர்ப்பு அப்படிங்கிறது ஒரு கணக்கு. 7ஆம் இடம்ங்கிறது எதிர்பாலினம். இந்த சூரியன் 7ல இருந்தா எல்லாருக்கும் இருதாரம் வந்துருமானா அப்படி இல்லை. இருதார விதிகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. உங்க ஜாதகத்துல 2ஆம் இடம் 7ஆம் இடம் டோட்டலா கெட்டு போய் 9ஆம் இடமோ 11ஆம் இடமோ வலுத்து இருந்தா மட்டும்தான் இருதாரத்துக்கு கொண்டு போகும். 7ல சூரியன் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இருதாரம் வந்துடாது. 7ல் சூரியன் இருந்து 7ஆம் அதிபதி கெட்டு போய் 2ஆம் அதிபதியும் பலவீனப்பட்டு 9 குடையவர் வலுத்தோ 11 குடையவர் பலம் பெற்றாலோ இருதார தோஷத்துக்கு 85% பாசிபிலிட்டி அதிகம். இதுதான் சூட்சம். அப்போ ஒரு ஜாதகத்துல 7ல சூரியன் இருந்தாலே ஈர்ப்பு, அதாவது ஜனவசியம்னு சொல்லுவோம். இவங்க நிறைய புகழுக்கு மயங்குவாங்க. பப்ளிசிட்டி இவங்களுக்கு பிடிக்கும். இயற்கையாகவே இவங்க யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியும். இவங்க பேரை சொன்னா புரியும். அந்த மாதிரியான ஒரு லைஃப் ஸ்டைல்ல இவங்க வாழ விரும்புவாங்க. பணக்கார நண்பர்கள், பிரம்மாண்டமான நண்பர்கள், குவாலிட்டியான நண்பர்கள், புகழான நண்பர்கள், இப்படியெல்லாம் இவங்களுக்கு நட்பு வட்டம் இருக்கும் சூரியன் 7ல இருந்தா. இவங்க ஃபேமிலியில எடுத்து பார்த்தீங்கன்னா சில நாட்கள், கொஞ்ச நாள் ஒருத்தர் வெளியூர்ல இருந்தாங்க, வெளி மாநிலத்தில் இருந்தாங்க, வெளிநாட்டில் இருந்தாங்க, அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புல எல்லாம் அவங்க வாழ்ந்திருப்பாங்க. இவங்க பாட்டனார் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு நல்ல புகழான கோயில் கட்டி, கோயிலுக்கு ஏதாவது பண்ணி ஒரு நல்ல ஒரு 10 பேர்த்த வச்சு வேலை வாங்குற மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் செஞ்சு அவங்க பாட்டனார் வாழ்க்கை தரம் வாழ்ந்திருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கணக்கு. 7ல சூரியன் இருந்தா எங்க பார்க்கும்? லக்னத்தை பார்க்கும். அப்போ 1 7 இங்க காம்பினேஷன் வந்துடும். இவங்களுக்கு மேக்சிமம் கிழக்கு அல்லது மேற்குல இருந்து பெண்ணோ அல்லது மாப்பிள்ளையோ அமைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் சூரியன் 7ல இருந்தா. ஏன்னா 7ல எப்படி கிழக்கு மேற்குன்னு இதுல லாஜிக்கா தான் நம்ம சொல்றோம். கிழக்குல உதிக்கிறாரு, மேற்குல மறைகிறாரு, அவ்வளவுதான் லாஜிக். அதனாலதான் 7ல சூரியன் இருக்கிறவங்களுக்கு, 7ஆம் இடத்த சூரியன் பார்க்கிறவங்களுக்கு, 7ஆம் அதிபதி போய் சூரியனோட சேர்ந்தோ சூரியனோட நட்சத்திரத்திலே இருந்தால் அவங்களுக்கு கிழக்கு அல்லது மேற்கு அப்படிங்கிறது மனைவியோ அல்லது கணவரோ வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அப்படி இல்லைன்னா அவங்க ஏற்கனவே கிழக்கோ மேற்கோ வாழ்ந்தவங்களா இருப்பாங்க, அந்த பகுதிகளில் வாழ்ந்தவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்கள் வருவாங்க. சூரியன் அப்படிங்கிறத தர்ம சிந்தனை, கருணை இதெல்லாம் உடையது. அப்ப 7ல சூரியன் இருந்தாலோ லக்னத்தை பார்க்கும். அப்ப ஜாதகரோ கணவரோ அல்லது மனைவியோ இவங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தர்ம சிந்தனை கொஞ்சம் அதிகமா இருக்கும். மருத்துவ உதவி செய்வாங்க, மருத்துவத்துக்கு உதவி செய்வாங்க. தர்ம சிந்தனை கட்டாயம் அதிகமா இருக்கும். இறை வழிபாடு நல்லா இருக்கும். குலதெய்வ கோயிலை ரொம்ப நேசிப்பாங்க. இவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா இருதாரமா அப்படின்னா கண்டிப்பா உங்க ஜாதகப்படி 2 7 கெட்டு போய் 9 11 வலுத்து இருந்துச்சுன்னா இருதார தோஷத்தை அது கொடுத்துரும் உங்க ஜாதக ரீதியா. இதையெல்லாம் நம்ம பார்க்கணும். அப்ப 7ஆம் இடம்ங்கிறது ஈர்ப்புன்னு சொல்லியிருக்கிறோம், ஜனவசியம்னு சொல்லியிருக்கிறோம். 7ஆம் இடம் தான் பொதுப்பணி, பொதுமக்களை சந்திக்கிறது, இதெல்லாம் 7ஆம் இடம். அங்க போய் சூரியன் உட்கார்ந்துருக்காரு. ஏற்கனவே அவர் சூரியன் யாரு? தர்ம சிந்தனைக்கானவர், தர்ம சிந்தனை உடையவர்.
இவங்க போய் பப்ளிக்ல சர்வீஸ் பண்ணும்போது யாராவதுக்கு இவங்களை பிடிச்சி போயிடும். அந்த பேச்சுவார்த்தை நாளடைவில் பிரச்சனையா மாறும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு வந்துடும். இது பொது விதி. உங்க ஜாதக ரீதியா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2, 7 எல்லாம் கெட்டு போய் 9, 11 எல்லாம் வலுத்து இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு தொந்தரவு வரும். அதுக்கு அந்த தசாபுத்தி சம்மதிக்கணும். சம்மதிக்கும் போது அந்த இருதார தோஷம் அப்படிங்கிறது கொடுக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விதி. அதுக்காக ஜாதக கட்டத்தை எடுத்து வச்சு பார்த்துட்டு, ஓ நம்ம வீட்டுக்காருக்கு இப்படி இருக்கோ, நம்ம கணவன் மனைவிக்கு இப்படி இருக்கோ, அதனால இருதார தோஷம் வந்துருமோ நீங்க குழம்பிக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. இது பொது விதி தான். அப்ப ஜாதக ரீதியா அதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் நம்ம முடிவெடுக்கணும். அவசரமா முடிவெடுத்துற கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதே மாதிரி சூரியன் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா ஒரு வெளிச்ச கிரகம். சூரியன்னா பளிச்சுன்னு இருக்கும். சூரியன் வந்துட்டா வெயில் அடிச்சா எப்படி இருக்கும், அது மாதிரி இவங்க எப்பவுமே தன்னை பிரகாசமா வச்சுக்கணும்னு ஆசைப்படுவாங்க, பளிச்சுன்னு இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இவங்க அந்த பளிச்சுன்னு இருக்கிறது, பிரகாசமா இருக்கிறது இவங்களுக்கு மட்டும் கஷ்டமே இல்லை போல் இருக்கு அப்படின்னு நம்ப வச்சிருக்கோம். அந்த மாதிரியான ஒரு சிரிச்சமா முகமா ஒரு பப்ளிக்ல தன்னை பத்தின நெகட்டிவ மற்றவங்க கூட பகிர்ந்துக்காம பாசிட்டிவை மட்டும் பகிர்ந்துக்கிட்டு அந்த லைஃப் ஸ்டைல வாழ்ந்துட்டு இருக்கிறதுக்கு இவங்களால மட்டும்தான் முடியும். ஏன்னா சூரியனுக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. எந்த மேகமூட்டை மறைஞ்சாலும் மறுபடியும் அந்த சூரியன் வெளிச்சத்தை நோக்கி பயணிச்சிடும். அப்ப 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தா இவங்களுக்கு அந்த கருணை, தர்ம சிந்தனை, பொது சேவையெல்லாம் ஈடுபாடு அதிகமா இருக்கிறதால மற்றவங்க கிட்ட பேசும்போது இவங்க ஜாதகத்துல இருதார தோஷத்துக்கான அமைப்பு 9, 11 எல்லாம் பலம் பெற்று 2, 7 எல்லாம் கெடும்போது மற்றவர்களால ஈர்க்கப்பட்டு இந்த இருதார தோஷத்தை நோக்கி பயணிக்க வைக்கும் அப்படிங்கிறது தான் இதுல இருக்கிற ஒரு சூட்சமமான சிந்தனை விஷயம். அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம். 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா திருமணம் மேக்சிமம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அரசு விடுமுறை அன்னைக்கு இப்போவெல்லாம் கல்யாணம் நடக்கும். இல்லைன்னா அவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுனால லக்னமா வர்றது சிம்ம லக்னமா வரலாம். அன்னைக்கு கார்த்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த நட்சத்திரம் வரலாம். இப்படி எல்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும். அதே போல கல்யாணம் நடக்கிற தேதி கூட்டுனா 1ஆம் தேதி வர மாதிரி, அதாவது தேதி மட்டும் 10, 19, 28 இப்படி வர மாதிரி கூட சிலருக்கு அமைஞ்சிருக்கும். அப்படிங்கிறது ஒரு கணக்கு சூட்சமம். அப்போ ஒரு ஜாதக ரீதியா 7ல சூரியன் இருந்தா இருதார தோஷத்துக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகம். இந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டி பரிகாரம் பண்ணுவாங்க ஆற்றங்கரை ஓரங்கள்ல. நம்ம ஈரோடு மாவட்டத்துல எடுத்து பார்த்துட்டீங்கன்னா பவானி கூடுதுறையிலையும் கொடுமுடியிலையும் இந்த பரிகாரம் நடக்கும். அப்ப இந்த 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தாலே வாழை மரத்துக்கு தாலி கட்டி பரிகாரம் பண்ணுங்க அப்படிங்கிறத ஜென்ரலாவே சொல்லுவோம். ஏன்னா அது பேசி பேசி அவங்களுக்கு பழகி இருக்கும். அப்ப அந்த வாழை மரத்துக்கு இவங்க போய் தாலி கட்டி அந்த பரிகாரம் பண்ணும்போது ஒரு ரிலீஃப் கிடைக்குதுன்னு நம்பிக்கை. அது உண்மையிலும் அந்த தோஷத்தை நீக்கவும் செய்யுது அப்படிங்கிறதா கணக்கு. அப்ப அது பண்ணும்போது கூட உங்களுக்கு ஒரு சில ரெமெடிஸ் கிடைச்சது. அப்ப நீங்க யாருக்காவது உங்களுக்கு 7ல சூரியன் இருக்கு அப்படின்னு இருந்தா அந்த திருமண காலத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி போய் கண்டிப்பா இந்த வாழை மரத்துக்கு தாலி கட்டி பண்ற பரிகாரத்தை பண்ணலாம். ஆணுனாலும் பெண்ணுனாலும் நீங்க அங்க போய் கேட்டு முறைப்படி அவங்களுக்குன்னு ஒரு முறை இருக்கும், அந்த குருக்கள் சொல்லுவாங்க, அதன்படி நீங்க பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல அம்மா மண்டபத்துல கூட பண்ணலாம். ஸ்ரீரங்கத்துல உங்களுக்கு எங்க தெரியுதோ அங்க பண்ணுங்க. அங்க குருக்கள் கிட்ட கேட்டீங்கன்னா முறைப்படியான அந்த ப்ரொசீஜர் சொல்லுவாங்க, அதன்படி நீங்க பண்ணிக்க. அந்த பரிகாரம் பண்ற நாள் ஞாயிற்றுக்கிழமையா இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிங்கிறத சொல்லி, இது ஒரு சின்ன புரிதலுக்கான பேசப்பட்ட வீடியோ. புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.